முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. அரவிந்த் நல்லா தூங்கிட்டு இருக்காரு போலயே. எப்படி நம்ம எழுப்பணும்னா கால் கட்டதான் செய்வாரு. நமக்கு எதுக்கு வம்பு, பேசாம போயிடலாம். ஆனா அரவிந்த் நல்லா தூங்குறாரு போலயே. என் தங்கம் தூங்கும் போது கூட மூஞ்ச உருன்னு வச்சுட்டு தூங்குற பாரு. நேத்து நைட்டு தான் நீ நான் அவ்வளவு திட்டினேன். ஆனா நான் இப்போ உன்னை கொஞ்சிட்டு இருக்கேன். என்ன பண்றது, நான் தான் உன்னை லவ் பண்ணிட்டல. அப்புறம் நீ என்னை எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோ, எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோ. ஆனா நான் உன்னை விட்டு போவேன்னு மட்டும் கனவுல கூட நினைக்காத. நான் செத்தாலும் இங்கேயே சாவேனே தவிர உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். ஜுஜு குழந்தை மாதிரி அழகா தூங்குறடா. அச்சோ சாரி வாடா போடான்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்க என்னோட ஹஸ்பண்ட்ல, சோ வாங்க போங்கன்னு கூப்பிடணும். ஆனா எனக்கு வாங்க போங்கன்னு சொல்றதை விட வாடா போடான்னு சொல்றதா ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ நான் இப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருன்னு வச்சு முறைச்சிட்டே தான் இருப்ப. இப்ப பாரு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா. குழந்தை மாதிரி அப்படியே உனக்கு கிள்ளி முத்த கொடுத்து கொஞ்சம் போல இருக்கு. ஆனா என்ன பண்றது, அதெல்லாம் நான் பண்ணனா இப்ப சாஃப்டா குழந்தை மாதிரி இருக்க நீ கொலகாரனா மாறிடுவேன். இருந்தாலும் அதுக்காகலாம் நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். பாத்துட்டே இரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீயே என் பின்னாடி பவின்னு சுத்தி வந்துட்டு இருப்ப. இப்ப நான் சொன்னதெல்லாம் நடக்குமான்னு தெரியல அரவிந்த். ஆனா நடந்தா நல்லா இருக்கும். ஒருவேளை கடைசி வரைக்குமே உனக்கு என்ன பிடிக்காம போனாலும் எனக்கு ஒன்னதான் பிடிக்கும். உன்னை மட்டும் தானே பிடிக்கும் ரவுடி. ஆமால உனக்கு தெரியாதுல, இது நான் உனக்கு வச்ச சீக்ரெட் நேம். நீ நடந்து வந்தாலே காலேஜ் உன்னை பார்த்து பயப்படும். ஆனா நானும் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன். ஆனா நான் உன்ன உனக்கே தெரியாம ரசிச்சிருக்கேன். ரசிக்கிறது மட்டும் இல்லடா ரவுடி, உன்னை அணுவா லவ் பண்ணிருக்கேன். அப்புறம் சார் மட்டும் என்ன ஸ்வீட் ஆர்ட்னு பேர் வச்சு கூப்பிடுறீங்களா, அது போலதான் நானும் உனக்கு ரவுடின்னு பேர் வச்சிருக்கேன். உனக்கு நான் வச்ச பேர் பிடிச்சிருக்கா? உன் பேரே தெரியாது, உன்னை கூப்பிட முடியாது. நான் உனக்கு ஒரு பேர் வைத்தேன், உனக்கே தெரியாது. அந்த பேரே அறியாது அட யாரும். எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒண்ணுமே வேண்டாம். இப்போ இந்த நிமிஷம் நான் உன்னை ரசிச்சிட்டு இருக்கேன்ல, இந்த நிமிஷம் மட்டும் போதும். இந்த செகண்ட் நான் உன்னை ரசிச்சிட்டு இருக்க மாதிரியே கால ஃபுல்லா இருக்க சொன்னாலும் இருப்பேன். இது மட்டும் எனக்கு போதும்டா என் செல்ல புருஷா. நீ எப்போதும் என் மேல வெறுப்பாதான் இருப்ப, எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் உன் மேல 1% கூட வெறுப்பு காட்ட மாட்டேன். என்னோட லவ் மட்டும்தான் உனக்கு. நீ என்னதான் என்ன திட்டினாலும் அடிச்சாலும் நான் உன் மேல கோவமே பட மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த பவியோட உலகத்துல அரவிந்த் மட்டும்தான் இருக்கான். சோ பவியோட கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் பவி அரவிந்த காதலிச்சுட்டே இருப்பா. கண்டிப்பா ஒரு காலமும் வெறுக்க மாட்டா. அதே போல நீயும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தெரியா, வெறுப்போ அணைப்போ அதுல நான் மட்டும்தான் இருக்கணும். பிளீஸ் எனக்காக இதை மட்டும் பண்றியா? கண்டிப்பா ஒரு நாள் நீ பண்ணுவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஓ அச்சோ வேகமா பேசி உன்னை எழுப்பிட்டேனா? சாரிடா புருஷா, நீ நல்லா தூங்கு, நான் கிளம்புறேன். லவ் யூடா புருஷா. இப்ப நம்ம மட்டும் எப்படி கீழே இறங்கி போறது? இப்ப நம்ம மட்டும் கீழே இறங்கி போனோம் கண்டிப்பா எல்லாருமே கலாய்ப்பாங்க. ஆனா இங்க ஒண்ணுமே நடக்கலங்கிறது நமக்கு தான் தெரியும். சரி இப்ப எப்படி போறது? பேசாம அரவிந்த் எழுந்திருக்க வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? ஷோ அவர் எப்ப எழுந்திருக்கிறது, நம்ம எப்ப கீழே போறது? சும்மாவே அகில் பிரசாந்த் எல்லாம் ஓட்டுவாங்க. இப்ப இவ்வளவு லேட்டா கீழே இறங்கி போறோம், என்ன சொல்லி சமாளிக்கிறது வேற தெரியல. கண்டிப்பா கீழே இறங்கி போய் தான் ஆகணும். என்னன்னாலும் சரி ஃபேஸ். என்ன மகேஸ்வரி அக்கா, என்னைக்கெல்லாமா உங்க மூஞ்சில ரொம்ப புன்னகையா இருக்கு. ஐயோ கலா, நீயுமா? கலா, நான் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே தான் கேட்டேன். இப்ப நீங்களும் இதே தான் கேக்குறீங்க. அப்ப நிஜமாவே மகேஸ்வரி அக்கா மூஞ்சில என்னைக்கு எல்லாமே இன்னைக்கு சம புன்னகையா இருக்கு. செலச்சனா அக்கா, நான் உண்மையதான் சொல்றேன். செலச்சனா, அது வேற ஒண்ணும் இல்ல, அரவிந்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அந்த சந்தோஷ கலை தான் அக்கா மூஞ்சில இப்ப வரைக்கும் இருக்கு. ஐயோ கலா, கல்யாணம் மட்டுமா? ஃபர்ஸ்ட் நைட்? ஓ ஆமால, நான் இதை மறந்துட்டே பாருங்க. என்னக்கா உங்க மருமகளை எதிர்பார்த்துட்டு இருக்க சந்தோஷமா இது? ஐயோ கலா சும்மா இரு. கலா, நான் தான் சொன்னேன்ல, அவங்க மருமகளை எதிர்பார்த்துட்டு தான் நிக்கிறாங்க. நாங்களும் ரொம்ப ஆவலா இருக்கோம்க்கா உங்க மருமகளோட மூஞ்சி பாக்கிறதுக்கு. கலா செலச்சனா, நீங்க 2 பேரும் என்ன சின்ன பிள்ளையா? அப்பா ஐஸ்வர்யா மஞ்சு கூட அமைதியா இருக்காங்க. ஆனா உங்க 2 பேரையும் பாருங்க, இப்பவும் வயசு பொண்ணுங்க மாதிரி கலாச்சிட்டு இருக்கீங்க. ஆமா கலா, நீ உன்ன நோட் பண்ணியா? என்னது செலச்சனா? அக்காவை பத்தியா 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாடிய பாக்குறாங்க. ஆமாக்கா, நானும் நிறைய தடவை நோட் பண்ணிட்டேன். என்ன மாடியை பாத்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல கலா, பவி 5 மணி ஆனிச்சுன்னா கீழே இறங்கி வந்துருவால. இப்ப மணி 9 ஆகுது, இன்னமும் கீழே வரல. அதான் என்ன விசேஷம்னு பாத்துட்டு இருக்காங்க. என்னக்கா நான் சொல்றது கரெக்ட் தானே? ஐயோ அம்மா, நான் உங்க 2 பேர்ட்டையும் மாடி வந்து மாட்டணும். சொல்லுங்கக்கா, அப்புறம் எதுக்காக மாடியை பாத்துட்டு இருந்தீங்க? ஐயோ கலா, நீயுமா? நான் சும்மா தான் மாடியை பார்த்தேன். எது சும்மாவா? ஆனா அக்கா உங்க மூஞ்சி பார்த்தா ஏதோ எக்ஸாம் எழுதின பிள்ளை ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ற மாதிரியே இருக்கு. எது? ஆமா கலா, நீ இப்பதான் கரெக்டா சொன்ன. என்னக்கா மருமக மூஞ்சி பக்கத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க போல. ஐயோ கடவுளே, அப்படிலாம் இல்ல, நீங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க. அப்படிலாம் இல்ல, அப்புறம் எதுக்காக மாடியை பாத்துட்டு இருக்கீங்க? ஆமாக்கா, அப்படிதான் இல்ல, அப்ப எதுக்காக மாடியை பாக்குறீங்க? சிசிடிவி கேமரா கூட இந்த அளவுக்கு வாட்ச் பண்ணிருக்காதுக்கா. கரெக்டா சொன்ன கலா. ஆமா தாயே, நீங்க 2 பேருமே பேசுங்க, நான் வெளியில போறேன். செலச்சனா நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், அக்கா மருமகளை தான் தேடுறாங்க. ஐயோ கலா, நான் தான் சொல்றேன்ல, நான் அவளை தேடவே இல்ல. நீங்க தான் உங்க மருமகளை தெரியல, அப்புறம் எதுக்காக போறேன்றீங்க? நில்லுங்க. சரிம்மா, இங்கே நிக்கிறேன் போதுமா? சரிக்கா, இப்போ உண்மையை சொல்லுங்க, எதுக்காக இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க?
ஐயோ கலா, எங்க சுத்தினாலும் அங்கேயே தான் திரும்ப திரும்ப வந்து நிக்கிறீங்க. சொல்லுங்கக்கா, எங்களுக்கும் ஆவலா இருக்குல்ல. ஐயோ ஏன்டி இப்படி படுத்துறீங்க? நான் வேற ஒருத்தவங்க மாடியில இருந்து இறங்கி வருவாங்க, அவங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். எது வேற ஒருத்தவங்களா? கலா கேட்டியா? வேற ஒருத்தவங்க. அக்கா, இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாரையும் எங்களுக்கு தெரியும். யாருக்காக வெயிட் பண்றீங்க? கார்த்திக்காகவா? இல்ல அகில், பிரசாந்த், ஷாமுக்காகவா? ஐயோ செலச்சனா, அவனுங்களை எல்லாம் நான் எதுக்காக தேட போறேன்? சரி, அப்ப வேற யாரை தேடுறீங்க? நான் வந்து மாமாவை தேடிட்டு இருக்கேன். கேட்டியா கலா? அக்கா மாமாவை தான் தேடுறாங்க. ஆமா அக்கா, மாமாவை தான் தேடி இருக்காங்க. ஆமா அக்கா, எதுக்காக மாமா தேடுறீங்க? குட் கொஸ்டின். சொல்லுங்க அக்கா, எதுக்காக மாமா தேடுறீங்க? என்னக்கா, மாமாவுக்கு ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருக்கீங்களா? கலா, உங்க 2 பேர் விளையாட்டுக்கும் அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. சொல்லுங்கக்கா, அப்புறம் எதுக்காக மாமாவை தேடுறீங்க? அது வந்து மாமா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக தான். ஓ, அப்ப அக்கா மாமா மாடியில் தான் இருக்காரு, அப்படிதானே? ஆமா கலா, மாமா மாடியில் தான் இருக்காரு. அக்கா, அங்க கொஞ்சம் பாருங்க, சோபால யார் உட்காந்துருக்கானு. அட கடவுளே, இந்த மனுஷன் இப்ப வந்து சோபால உட்காந்தாரு. இப்ப இதுக்கும் சேர்த்து 2 பேரும் கலாய்க்க போறாங்க. மகேஸ்வரி அக்கா, அது வந்து செலச்சனா, நான் அவர் வந்ததே பாக்கல, அதனாலதான் எனக்கு தெரியல. ஓ, கேட்டியா செலச்சனா, அக்கா மாமாவை பார்க்கவே இல்லையா? அடியே, உங்க 2 பேருக்கு தான் வேலை இல்லாம என்ன கலாச்சிட்டு இருக்கீங்க. நகருங்க, எனக்கு வேலை இருக்கு. சரிக்கா, கலாச்சதெல்லாம் போதும். இப்ப நீங்களே உண்மையை சொல்லுங்க, யாருக்காக வெயிட் பண்ணீங்க? அம்மா தாயே, உங்க 2 பேருக்கு ஒரு கும்பிடுமா. நான் என் மருமகளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போதுமா? இதுதானே என் வாயில இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அப்பா, ஒரு வழியா இப்பவாதான் வந்துச்சு. சரிக்கா, நீங்களும் ரொம்ப நேரமா மாடியே பாத்துட்டு இருக்கீங்க. பேசாம நான் போய் என்ன நடக்குன்னு பாத்துட்டு வந்துட்டுமா? செலச்சனா, நீ அவளுக்கு மாமியார், மறந்துடாத. ஆமாக்கா, நான் அவளுக்கு மாமியார் தான். யார் இல்லன்னா? இல்லனா இப்படி பண்ணலாமாக்கா? என்னக்கெல்லாம் நீ ஐடியா வச்சிருக்கியா? ஆமா, நானும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். சரி சரி, உன் ஐடியாவை சொல்லு. பேசாம பவிக்கு கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேப்போமா? கலா, அமைதியா இருங்க, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்க்கா, உங்க மகனுக்கும் மருமகளுக்கும் டிஸ்டர்ப் ஆயிடுனா? அட கடவுளே, இவ்வளவு வாய் பேசுவீங்களா நீங்க 2 பேரும்? நானும் நீங்க 2 பேரும் ரொம்ப ஊம கொட்டனா இருப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா சொந்த மருமகன் கூட பார்க்காம அவளை இப்படி கலாச்சிட்டு இருக்கீங்க. சாச்சா, தப்பா சொல்றீங்கக்கா, நாங்க கலாச்சது உங்களதான். ஆனா கலா, இத்தனை நாள் வரைக்கும் வாயே பேசாம இருந்த. இப்ப செலச்சனா வந்ததும் அவ கூட சேர்ந்துட்டு நல்லா வாய் அடிக்கிற. சரி சரி, எல்லாரும் அமைதியா இருங்க. ஸ்டெப்போட சவுண்ட் கேக்குது. செலச்சனா, இப்ப கூட பாரு, மகேஸ்வரி அக்கா பவி வராதான் தான் பாக்குறாங்க. ஹனி, வாஜையா, என்ன நீ 3 பேர் சேர்ந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாமா ஜெயா, டிஸ்கஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஓ, அப்ப நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல ஜெயா, நீ கரெக்டான டைம்க்கு தான் வந்திருக்க, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. என்ன நீ சொல்றீங்க? அப்படி என்ன விஷயம்? நம்ம மகேஸ்வரி அக்கா அவங்க மருமகளுக்காக அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் விஷயம். என்ன ஜெயா, இது மட்டும் போதுமா இல்ல டைட்டில் எதுவும் வேணுமா? செலச்சனா, நீங்க 2 பேரும் உங்களுக்கு அது பத்தாதுன்னு ஜெயாவையும் கூட்டு சேர்க்கலான்னு பாக்குறீங்களா? ஆமாக்கா, கம்பெனிக்கு ஜெயாவும் வந்துட்டா இன்னும் ஜாலியா இருக்கும்ல. ஏமா ஜாலியா இருக்காது? என்னெல்லாம் வம்பிழுத்துட்டு இருக்கீங்க? என்ன நீ வம்பிழுக்கிறாங்களா? எனக்கு புரியல. ஆமாமா ஜெயா, காலையில இருந்து என்ன வம்பிழுத்துட்டு இருக்காளுங்க இவளுக்கு 2 பேர் சேர்ந்து. எதுக்கு நீ ஏன் வம்பிழுத்துட்டு இருக்காங்க? நம்ம பவி எப்போதுமே 5 மணிக்கே எழுந்திரிச்சு வந்துருவாமா. இன்னைக்கு 9 மணி ஆகி ஆளை காணும்ல, அதான் அவளை பார்த்துட்டு இருந்தேன், வரலான்னு. அதுக்காக வம்பிழுத்துட்டு இருக்காளுங்க. ஐயோ, இதுக்குதான் வம்பிழுத்துட்டு இருக்கீங்களா? ஐயோ ஜெயா, உங்களுக்கு முழு கதையும் தெரியாது. ஆமா ஜெயா, இங்க நடந்தது உனக்கு முழுசாவே தெரியாது. சொல்ல போனா ஜெயா, சிசிடிவி கேமரா கூட இந்த அளவுக்கு வாட்ச் பண்ணிருக்காது. அந்த அளவுக்கு அக்கா இன்னைக்கு மாடியை மட்டுமே வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கலா, சரிக்கா, உங்க மருமகா இப்ப வந்துருவா, கவலைப்படாதீங்க. என்ன ஹன்னி? சொல்லுமா ஜெயா. நேத்து தானே நீ கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதான் ஏதோ டைல தூங்கிட்டு இருப்பாங்க. விடுங்க அண்ணி, அவ வந்துருவா. இதேதான் ஜெயா நாங்களும் கேட்டோம், இதுக்கு தான் நாங்க கலாய்க்கிறோம்னு அக்கா சொல்றாங்க. எப்படி இப்படியா நீங்க 2 பேர் கேட்டீங்க? ஆமாக்கா, நாங்க இப்படிதான் கேட்டோம், நீங்க தான் மழுப்பிட்டு இருந்தீங்க. சரிம்மா, என்ன கலாச்சதெல்லாம் போதும், வாங்க வேலையை போய் பார்க்கலாம். சரி அக்கா. அப்புறம் கார்த்திக் நேத்து பால் கொல்கட்டை வேணும்னு கேட்டாக்கா, நான் செஞ்சிடறத. சரிம்மா. அண்ணி, எனக்கு பால் கொல்கட்டைன்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. அரவிந்துக்கு குலோப் ஜாமுன் தானே பிடிக்கும்? ஆமாமா ஜெயா, இப்பவும் குலோப் ஜாமுன்லாம் சாப்பிட்றானா? அது அவனோட ஃபேவரட், அது மட்டும் சாப்பிடுவான். அப்போ அண்ணி, அரவிந்துக்காக நான் குலோப் ஜாமுன் பண்றேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அண்ணி நான் அவனுக்கு சமைச்சு கொடுத்து. சரிம்மா ஜெயா, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா? நீயே பண்ணு. சரி அண்ணி. என்ன கலா மேடம், இன்னைக்கு நீங்க தான் குழம்பு வைக்கிறதா சொன்னீங்க, என்ன பண்ண போறீங்க? நானே வைக்கிறேன்க்கா. சரிம்மா, வாங்க வேலையை பார்க்கலாம். அப்போ அக்கா, நீங்க பவியை பார்க்கலாம். செலச்சனா? சரிக்கா, வாங்க வேலையை பார்க்கலாம். ஜெயா, குலோப் ஜாமுனுக்கு எதுவும் மாவு பேசணுமா கூட, நான் பேசஞ்சு தரேன். ஐயோ அண்ணி, அதெல்லாம் வேணாம் அண்ணி, நானே பேசஞ்சுக்கிறேன். அத்தை, கவிமா வந்துட்டியா? நான் உனக்காக தான் இவ்வளவு நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சாரி த, இன்னைக்கு நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், அதனால தான். அம்மாடி, எதுக்காகடா சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீ தூங்கி இருக்கலாம். ஐயோ அம்மா, இதுவே லேட்டு. அதெல்லாம் இல்ல பவிமா, உனக்கு நல்ல டயர்டா இருந்திருக்கும். நேத்து ஃபுல்லா நின்னுட்டே இருந்திருக்க, காலெல்லாம் வலிக்கும்ல. நீ இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல, அதுக்குள்ள ஏன் வந்த? ஐயோ ஜெயாமா, நான் இவ்வளவு நேரம் தூங்குனதே கிடையாது. ஏன்னு தெரியல, இன்னைக்கு தான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். ஐயோ பவிமா, பரவாயில்ல, அதான் நான் சொல்றேன்ல. சரிம்மா அத்தை, அதான் நான் வந்துட்டல. இப்போ நீங்க 2 பேர் போய் ஹால்ல இருங்க, நானே சமைக்கிறேன். என்ன பவிமா, விளையாடுறியா? இல்ல தானே, சீரியஸா தான் சொல்றேன், நான் நல்லா சமைப்பேன், உங்களுக்கு தெரியும்ல. தெரியும்டாமா, ஆனா இன்னைக்கெல்லாம் நீ சமைக்க வேண்டாம். ஏன் என்ன சமைக்க வேண்டாம்னு சொல்றீங்க? என்ன சமைச்சா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா என்ன? ஐயோ பவிதங்கம், அப்படிலாம் இல்லடா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் எதுக்காக என்ன சமைக்க வேண்டாம்னு சொல்றீங்க? அம்மாடி, உனக்கு நேத்து தானே கல்யாணம் ஆச்சு, நீயே பாவம் கல்யாண டைட்ல இருப்ப. இதுல எதுக்குமா உனக்கு தேவையில்லாத சிரமம்? நீ போய் உட்காரு. ஐயோ அம்மா, அதெல்லாம் வேணாம், நானே சமைக்கிறேன். பவிமா, அதான் அம்மா சொல்றல, நீ போய் உட்காரு, நாங்களே சமைக்கலாம். அம்மா, நான் ஹெல்ப்பாவது பண்றேன். சரியா? சொல்லுங்க நீ எத்தனை தடவை அவளை போய் உட்காருன்னு சொன்னாலும் உட்கார மாட்டா. புரியுதுக்கா, ஆனா அவளே டயர்டா இருப்பால. ஜெயாமா, சொல்லு பவிமா. ப்ளீஸ்மா, எனக்கு சும்மா உட்காரலாம் பிடிக்கவே பிடிக்காது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பவிமா, அதான் நாங்க 4 பேர் இருக்கோம்லடா, நாங்க 4 பேர் சேர்ந்து சமைச்சாலே சீக்கிரமா சமைச்சிடலாம்.
ஜெயாமா அட்லாஸ்ட் நான் வெஜிடபிளாவது கட் பண்ணி தரேன். புரிஞ்சிருச்சுமா. கண்டிப்பா நீ வேலை பார்க்காம விட மாட்ட. அப்போ நீ என்ன பண்ணு, உன் புருஷனுக்காக காஃபி போடு. ஆமா, எங்கம்மா அரவிந்த காணோம்? அவ என்ன எழுந்திருக்கலையா? அது 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 வந்துமா மா காஃபி எடுத்துட்டு வாங்க. ஐயோ, அரவிந்த் கீழே இறங்கி வந்துட்டான் போலயே, காஃபி கேக்குறான். சரி போய்மா, நானே அரவிந்துக்கு இன்னைக்கு காஃபி போடுறேன். ஆனா நாளையில இருந்து நீ தான் போடணும். இல்லம்மா இப்ப நானே போடுறேன். இல்லம்மா பரவாயில்ல, இப்ப நான் போடுறேன். ஆனா நாளையில இருந்து நீ போடு, சரியா? சரிம்மா. ஹனி, நான் போய் அரவிந்துக்கு காஃபி போடுறேன். நீங்க அப்பா வீட்டு பேசிட்டு இருங்க. சரிம்மா. உன் மருமக மேல உள்ள பாசத்துல சர்க்கரை எதுவும் அதிகமா அள்ளி கொட்டிடாத. லைட் சுகர் போடுமா, அவன் அப்படிதான் குடிப்பான். தெரியும், நீ சுகரே இல்லாம கொடுத்தாலும் அவன் குடிப்பான். ஆனா சுகர் அதிகமா போனா குடிக்க மாட்டான். பரவாயில்ல, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க ஜெயா. அது எப்படியா நீ என் அரவிந்துக்கு என்ன பிடிக்குங்கிறத நான் மறப்பேன். சரிம்மா, அவன் வந்துட்டா நீ காஃபியை போடு, நான் அப்பா வீட்டு பேசுறேன். ஆமா நீ, நான் போய் காஃபியை போடுறேன். சரிம்மா. பவி, சொல்லுங்க அத்தை. நேத்து நைட்டு ஒன்னும் நடக்கல அத்தை. ஒன்னும் நடக்கலங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் பவி. அவன் ஏதாவது ஒன்று ஹர்ட் பண்றானாமா? சேச்சா அதெல்லாம் இல்ல அத்தை. பொய் சொல்லாதம்மா பவி, எனக்கு நல்லா தெரியும் அரவிந்த பத்தி. அவன் ஏதாவது ஒன்று ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தானா மன்னிச்சுக்கோமா. ஐயோ அத்தை, நீங்க எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க? இல்ல பவி, எனக்கு நல்லாவே தெரியும். எல்லா பொண்ணுக்கும் கல்யாணங்கிறது ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும். ஆனா அரவிந்த் கண்டிப்பா உன்னை ஹர்ட் பண்ணிருப்பான். உன் மனசை காயப்படுத்திருப்பான். சாரிமா, அரவிந்த பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. ஐயோ அத்தை, அரவிந்த பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே வைக்கவும் இல்ல. அதே போல கண்டிப்பா அரவிந்த் ஒரு நாள் மாறிடுவார் அத்தை. இது போதும் பவி, நீ சொல்ற இந்த ஒரு வார்த்தையே எனக்கு முழு நம்பிக்கையை கொடுக்குது. கண்டிப்பா அரவிந்த உன்னால மாத்த முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும். நான் முன்னாடி சொன்னதுதாம்மா, அவனை நினைச்சலாம் எனக்கு கவலையே இல்ல. உன்னை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு பவி. பரவாயில்ல அத்தை, எனக்கு இது கஷ்டமாலாம் தெரியல. எப்படியாவது அரவிந்த் சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும். இப்ப கூட நீ உனக்காக யோசிக்காம அரவிந்த்காக யோசிக்கிற. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அரவிந்துக்கு கிடைக்கிறதுக்கு அவன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? இல்லத்தா, அரவிந்த் மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அவனை இவ்வளவு கஷ்டப்படுத்தும் போது நீ அவனை விட்டு கொடுக்காம பேசுற பவி. இந்த காதல அவன் கண்டிப்பா புரிஞ்சுப்பான். பவிமா. சொல்லுங்க ஜெயம்மா. இந்தம்மா காஃபி போட்டுட்டேன். நான் போய் கொடுக்கணுமாமா? ஆமாம்மா, உன் புருஷனுக்கு நீ தான் கொடுக்கணும். எது? என்ன பவி, புடி. அவன் அப்பவே காஃபி கேட்டால, கொண்டு போய் கொடு. இல்லம்மா, அது வந்து என்னாச்சு பவி, புடி போய் கொடு. அவர் சும்மானாலே நம்ம மேல எரிஞ்சு தான் விழுவாரு. இதுல காஃபி போய் நம்ம கொடுத்தோம்னா என்ன சொல்லுவாருன்னு வேற தெரியல. என்ன பவி, என்ன யோசிச்சுட்டே இருக்க? அரவிந்த் காஃபி கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. அது 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 வந்துமா. பவிமா, காஃபியை வாங்கி கொண்டு போய் கொடு. அத்த, நான் தான் சொல்றேன்லம்மா, காஃபி வாங்கிக்கோ. சரிதா. சின்ன மக்களே. அத்த, போ பவி, போய் உன் புருஷனுக்கு காஃபி கொடு. ஆனா அத்த. பயப்படாத பவி, போ. ஐயோ, எல்லாம் தெரிஞ்ச அத்தையே இப்படி சொல்றாங்க. இப்ப நான் போய் காஃபி கொடுத்தனா குடிப்பாரா? இப்ப வேற வழி இல்ல, கொடுத்துதான் ஆகணும். என்ன ஆனாலும் சரி, கொண்டு போய் கொடுத்துடலாம். என்ன பவிமா நின்னுட்டே இருக்க, போ. ஜெயா, பவி வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன், நீ கூட போ. ஓ, அதுக்குதான் தயங்கி தயங்கி நின்னுட்டு இருக்காளா? ஐயோ பவி, நீ சொல்லியிருந்தா நானே உன் கூட வரப்போறேன். இதுக்கு எதுக்காக தயங்கிட்டு இருக்க? இல்லம்மா, அது வந்து. சரிம்மா, நீங்க 2 பேரும் போங்க. அரவிந்த் அப்பவே காஃபி கேட்டால. ஆமா பவி, சீக்கிரமா வா, போய் காஃபியை கொடுக்கலாம். சரிம்மா. கார்த்திக், என்னடா நேத்து வினோ கிட்ட பேசுனீங்க, என்னாச்சு? ஆமாண்டா கார்த்திக், நானும் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வினோ ரொம்ப சின்ன பொண்ணுடா, அவளுக்கு எதுவும் தெரியாம தான் பேசியிருப்பா. எதுக்குடா அவ்வளவு கோவப்படுற? டேய், ஒரு நிமிஷம் என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்கடா. நீங்க ஈவினிங் 3 o'clock சண்டை போட்டா, மத்தியானத்துல இருந்து நைட் வரைக்கும் என்கிட்ட பேசாமலே இருந்திருக்கா. சரி, நைட்டாவது நம்மளே பேசலாம் ட்ரை பண்ணா, மறுபடியும் அதே பிடிச்சி தூங்குறா. இப்படி எல்லாம் பண்ணா அப்புறம் கோவம் வராம என்னடா பண்ணும்? நீ சொல்றதெல்லாம் புரியுதுடா கார்த்திக். ஆனா வினோ சின்ன பொண்ணுடா, தெரியும்டா. அவ சின்ன பொண்ணுங்கிறதுனாலதான் நான் ரொம்ப கோவப்படாம அமைதியா இருந்தேன். ஆனா நேத்து நைட் அவ ரொம்ப பண்ணிட்டா. அதுதான் எனக்கும் ரொம்ப கடுப்பாயிடுச்சு. சரி, இப்ப என்னதான் ஆச்சு? வினோ கிட்ட பேசிட்டு இல்லடா? பேசிட்டேன்டா, அவளே பேசிட்டா. தெரியும்டா, அவனை சந்தேகப்பட்டுலாம் பேசிருக்க மாட்டா. ஏதோ கோவத்துல என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டா. ஆமாண்டா, அது அவளே சொன்னா. சொல்லிட்டு சாரியும் கேட்டா. வினோவை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ கார்த்திக். வினோ ஒன்னும் இனியா பிரீத்தி மாதிரி கிடையாது. வினோ ரொம்பவே சின்ன பொண்ணு. அவளோட மெச்சூருக்கு அவ அப்படிதான் பேசுவா. நீ தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். புரியுதா கில்? நானுமே நீ அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அவளை மட்டுமா ஹர்ட் பண்ண? ஆமாண்டா, ஷாமையும் ரொம்ப பேசிட்டேன். முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ கார்த்திக். நீ எவ்வளவு கோவமா இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோ. ஆமாண்டா, நீ நேத்து கோவமா இருந்தது வினோ மேல, ஆனா அதை காமிச்சது ஷாம் மேல. அவன் என்னடா பண்ணா? நீ அவன் அப்படி பேசினப்போ அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் தெரியுமா? தெரியும் பிரசாந்த், எனக்கு நல்லாவே தெரியும். நான் தானே கோவத்துல ரொம்ப பேசிட்டேன். இப்போ ஃபீல் பண்ணி என்ன கார்த்திக் பண்றது? நீ பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். அகில், கார்த்திக், அரவிந்தன் வராரு. குட் மார்னிங்ண்ணா. குட் மார்னிங்ண்ணா. குட் மார்னிங். குட் மார்னிங் அரவிந்த்ண்ணா. குட் மார்னிங்டா. என்னடா ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க போல. நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லண்ணா, அப்படிலாம் இல்ல. தென் இன்னைக்கு ஆஃபீஸ் போலையா? இல்லண்ணா, இன்னைக்கு லீவ். லீவா? எதுக்கு? இல்லண்ணா, இன்னைக்கு அம்மா தான் ஃபேமிலியா கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, அதனாலதான். ஓ, அப்ப இன்னையோட 3 நாள் ஆஃபீஸ்க்கு லீவ் விட்டாச்சு. ஆமாண்ணா. சரி, அந்த மிக்சினா ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்ல? இல்லண்ணா, கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்கு. ஓ சரி, அந்த எலிவேஷன் ப்ராஜெக்ட் என்னாச்சு? அண்ணா, அதை நான் தானே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். எதனால ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாண்ணா, ஒரு எரர் இருக்கு. அது எம்ப்ளாயிஸால கிளியர் பண்ண முடியல. சோ நான் தானே கிளியர் பண்ணணும். அப்போ கிளியர் பண்ணி மூவ் பண்ண வேண்டியதானே? இதோ இன்னைக்கு மூவ் பண்ணிடுறேன். டே, இதுக்கு மேலே இங்க நின்றுட்டு இருந்தோம், கொஸ்டின் மேல கொஸ்டினா போட்டு சாவடிப்பாரு. எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்டா. எது எஸ்கேப் ஆக போறியா? ஆப்போசிட்ல நிக்கிறது யாருன்னு தெரியல, அவருங்கிறதுனால தானே எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். கார்த்திக், டேய், என்னடா உங்களுக்கு ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வாட போலாம். இது நான் சமாளிக்குவா? என்னடா எல்லாரும் அமைதியாவே இருக்கீங்க? ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ பர்சனல் செக்ரட்டரி எல்லாம் வச்சிருக்கீங்களாமே,
போச்சுடா. டே அகில், ஏதாவது சொல்லி சமாளிடா. என்னடா 3 பேர் அமைதியாவே இருக்கீங்க? டேய், நான் என்னடா பேசுறது? டே அகில், நீ தானடா சொன்ன பர்சனல் செக்ரட்டரி அவங்கள வச்சுக்கலான்னு. டேய், என்னடா என்ன மட்டும் ப்ளே பண்றீங்க? இதை நம்ம 3 பேர் சேர்ந்து தானே முடிவு பண்ணோம். கார்த்திக், பதில் சொல்லு. அண்ணா, அது வந்து நான். அகில், ஏதாவது சொல்லுடா. என்னடா ஆளாளுக்கு என்ன பேச சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களை மாதிரி தான் நானும் பிளாங்கா தான் நின்று இருக்கேன். இங்க பாரு அகில், இப்போதைக்கு இவர்கிட்ட ஏதாவது பேசி சமாளிச்சு எஸ்கேப் ஆகிறது தான் பெட்டர். டேய், நான் மட்டும் நான் வரமாட்டேன் நான் சொல்றேன். அண்ணன்கிட்ட என்னடா சொல்றது? டேய் பவிடா. அண்ணி. குட் மார்னிங் கார்த்திக். குட் மார்னிங் அண்ணி. அகிலதா குட் மார்னிங். குட் மார்னிங் பவி. அப்புறம் அத்தான்லாம் வேணாம், அகில்னே கூப்பிடுங்க. இல்லதான், இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேர் சொல்லி கூப்பிட்டேன், ஓகே. ஆனா இப்பதான். புரியுது பவி. குட் மார்னிங் பிரசாந்த். குட் மார்னிங் பவி. டேய், இதுதான் நல்ல சான்ஸ். பவி வந்துட்டாங்க, வாங்க கிளம்பிடலாம். அரவிந்தண்ணா, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குண்ணா, நாங்க மாடிக்கு போறோம். என்னடா என்ன வேலை இருக்கு? அதானா அந்த எலிவேஷன் ப்ராஜெக்ட். ஓ சரிடா, போங்க. அப்பா. அரவிந்த் ஒரு நிமிஷம். ஏய், நான் தான் உன்னை என் முன்னாடி வரக்கூடாது சொல்லியிருக்கேன்ல. இல்ல அரவிந்த், நான் வந்து காஃபி கொடுக்கலாம் தான் வந்தேன். நான் உங்ககிட்ட காஃபி கேட்டேனா? சொல்லுடி, நான் உங்ககிட்ட காஃபி கேட்டேனா? அது 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 வந்து அரவிந்த். என்னடி சிம்பத்தி கிரியேட் பண்றியா? இந்த சீன் ஓட்டுறது, சிம்பத்தி கிரியேட் பண்றது, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வர கோவத்துக்கு ஓங்கி அரைஞ்சாலும் அரைஞ்சிருவேன். ஒழுங்கா எடுத்துட்டு போயிடு. இல்ல அரவிந்த், அது வந்து. ஏய் அரவிந்த், பவிமா, இன்னும் நீ அரவிந்துக்கு காஃபி கொடுக்கலையா? காஃபியே ஆறி போயிருக்க போது பாரு. இல்ல ஜெயமா, அது வந்து. அத்த. என்ன அரவிந்த், முதல்ல காஃபி வாங்கி குடி. சரிதா. அத்த, நீ காஃபி சாப்பிட்டல? நான்லாம் எப்பயோ சாப்பிட்டேன், நீ தான் லேட்டு. ஆமாத்த, இன்னைக்கு நான் ரொம்ப லேட்டு தான். ஏன்னு தெரியல, ரொம்ப டயர்டா இருந்துச்சா, அதான் தூங்கிட்டேன். பரவாயில்லையா? அம்மாடி பவி, நீ போய் அரவிந்துக்கு டிஃபன் எடுத்து வை. இல்லத்த, எனக்கு இப்ப பசிக்கல. என்னையா மணி 10 ஆக போது இன்னும் பசிக்கலங்கிற? வளர்ற பிள்ளை நல்லா சாப்பிட வேண்டாமா? பவிமா, அவன் அப்படிதான் சொல்லுவான். நீ போய் டிஃபன் எடுத்து வை. சரிம்மா. இல்லத்த, இப்பதானே காஃபி குடிச்சேன், லேட்டா சாப்பிடுறேன். ஓ ஆமால, இப்பதானே காஃபி குடிச்ச. சரி, கொஞ்சம் லேட்டா சாப்பிடலாம். ஆமாத்த, நீ சாப்பிட்டல? இப்பதான் நான் சாப்பிட்டேன். சரித்த, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் அரவிந்த். சொல்லுத்த. ஏயா, என்ன மட்டும் காஃபி குடிச்சா சாப்பிட்டியான்னு கேட்டேன். நீ கட்டின பொண்டாட்டி இங்கதான் நிக்கிறா, அவளை ஒரு வார்த்தை கூட கேட்காம போற. இல்லத்த, அது வந்து. கேக்குறேன்னு தப்பா நினைக்காத அரவிந்த். நேத்துதான் உனக்கும் பவிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஆனா நீ உன் பொண்டாட்டிக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நடந்துக்கிற. அரவிந்த், கண்டிப்பா அத்தைக்கு உன் மேல சந்தேகமே வரக்கூடாது. அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படும். சோ வேற வழி இல்ல, நீ தான் ஏதாவது பண்ணியாகணும். என்னையா அரவிந்த், உனக்கும் பவிக்கும்? அத்தை, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா அத்தை, நானும் அவளும் நைட்டு ஃபுல்லா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அதனாலதான் காலைல கூட லேட்டா எந்திரிச்சது. அப்படியா மக்களே? இங்க பாரு, இப்ப நான் என்ன சொல்றேனோ அதுக்கு ஊன் மட்டும் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசுனேன்னு வை. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. என்ன பவிமா அமைதியாவே இருக்க? ஏய், அதான் அத்தை கேக்குறாங்களே, பதில் சொல்லு. என்ன பவிமா அமைதியாவே இருக்கா? அத்தை கிட்ட சொல்லு. ஏய், முதல்ல ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்து. ஒழுங்கா சிரிச்ச மாதிரி இரு. அத்தைக்கு மட்டும் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னு வை. என்ன பவிமா, என்னாச்சு? சச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அவர் சொல்றது உண்மைதான். நைட்டு ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தமா, அதான் இன்னைக்கு காலைல ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா. சரி சரி மக்களே, நீ சந்தோஷமா தானே இருக்க? ஏய், சிரிச்சுட்டே பதில் சொல்லு. சொல்லு மக்களே, நீ சந்தோஷமா தானே இருக்க? ஆமா ஜெயமா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இது போதுமா? இப்போ நான் ஒன்னும் பொய்யெல்லாம் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லல. நான் நிஜமாவே ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். என்னோட அரவிந்த் என் பக்கத்துல இவ்வளவு க்ளோஸா. இது நடிப்புன்னு தெரிஞ்சாலும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் அரவிந்தோட கை என்ன அணைச்சு பிடிச்சிட்டு இருக்கு. அவரோட முகத்துல சிரிப்பு இருக்கு. இது போதும் எனக்கு. இந்த ஒரு அணைப்பும் இந்த ஒரு சிரிப்பும் மட்டும் லைஃப் லாங் எனக்கு கிடைச்சா போதும். என்ன ஜெயாதா, உன் பொண்ணு மட்டும் சந்தோஷமா இருக்கேன்னு கேட்ட, என்ன கேட்கல? எனக்கு தெரியும் அரவிந்த், நீ சந்தோஷமா தான் இருப்ப. என் பொண்ணு உன் கூட இருக்கால, கண்டிப்பா நீ சந்தோஷமா தான் இருப்ப. இவன் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் குழி தோண்டி புதைச்ச வைவா. இவ கூட இருக்கும்போது நான் சந்தோஷமா இருப்பேன். இவ கழுத்துல நான் எப்போ தாலியை கட்டணும் அப்பவே கொஞ்சம் நெஞ்ச இந்த சிரிப்பு சந்தோஷம் எல்லாமே போச்சு. இப்ப கூட இவ பக்கத்துல நிக்கவே அருவருப்பா இருக்கு. உனக்காக தான் ஃபேக்கா ஸ்மைல் பண்ணிட்டு இவ கூட நின்று இருக்கேன். என்னைக்குமே இந்த விஷயம் உனக்கு தெரியவே கூடாது. அப்படி மட்டும் உனக்கு ஒரு வேலை தெரிஞ்சது, கண்டிப்பா நீ ரொம்ப கஷ்டப்படுவத. அந்த கஷ்டத்தை உனக்கு நான் எப்பவுமே கொடுக்க மாட்டேன். என்ன மக்களே, 2 பேரும் அமைதியாவே இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, இப்போவாது நான் வெளில கிளம்புமா? ஏய் அரவிந்த், இப்பதானே சொன்னேன். எல்லாத்தையும் என்கிட்டே கேட்டுட்டு இருக்க. உன் பொண்டாட்டி கிட்ட கேளு. என் தலையெழுத்து. என்ன பையமா, நான் போயிட்டு வரட்டுமா? சரி அரவிந்த். ஏன் அரவிந்த், உன் பொண்டாட்டி எழுந்துச்சு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? அவ காஃபி குடிச்சாலா, சாப்பிட்டாலாம் கேட்டியா? ஆமால பையமா, காஃபி குடிச்சியா? பவிமா, அதான் உன் புருஷன் கேக்குறால, பதில் சொல்லு. அம்மா. அம்மாடி, நீ எனக்கு பதில் சொல்ல வேணாம், உன் புருஷனுக்கு பதில் சொல்லு. என்ன சாப்பிட்டியா? சொல்லுடி, சாப்பிட்டியா இல்லையா? அது 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 வந்து அரவிந்த். ஏப்பா அரவிந்த், உன் பொண்டாட்டி நீ காஃபி குடிக்காம காஃபி கூட குடிக்க மாட்டேன்னு உட்காந்துருக்கா. அப்படியாடி, காஃபி கூட குடிக்கலையா? இல்ல அரவிந்த், அது வந்து இவர் இப்போ அவங்க அத்தைக்காக தான் நம்ம கிட்ட சாப்பிட்டியா என்ன பண்றேன்னு கேரிங்கா பேசுறாரு. ஆனா எனக்கு மட்டும் இவர் பேசுறது எல்லாமே உண்மை மாதிரி ஃபீல் ஆகுது. உண்மையாவே இவர் என்ன கேர் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா கேளியா அரவிந்த், நானும் சொன்னேன் ஒரு காஃபியாவது குடிமான்னு. இல்லம்மா, நான் அரவிந்த் குடிச்சதுக்கு அப்புறம் குடிச்சுக்கிறேன்னா. அது ஒண்ணு இல்ல, என் பொண்டாட்டி என் மேல நிறைய லவ் வச்சிருக்கா. அதான் நான் வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சிருப்பா. என்னடி அப்படிதானே? ஆமா அரவிந்த். ஆனா இப்ப என்னால உன் கூட சேர்ந்து சாப்பிட முடியாதுமா. இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளில போயிட்டு வந்துறேன். அதுக்காக நீ எனக்காக வெயிட் பண்ணாத. நீ போய் சாப்பிடு சரியா? ஆஃப்டர்நூன் நீ ஆசைப்பட்ட மாதிரி 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் சரியா? நீலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை, நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடல் இல்லை, வண்ண பூக்கள் வேர்க்கும் முன்னே வரச் சொல்லு. என்னம்மா, ஓகே தானே? ஓகே தான் அரவிந்த். சரித்த, பவிய சாப்பிடுவீங்க, நான் வெளில போயிட்டு வந்துறேன்.
ம் சரி அரவிந்த்